ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். முதல் 5 வசனங்களிலே கிருபையின் வாழ்த்தை அங்கே கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி கிருபையின் வாழ்த்தை அவர்களுக்கு வழங்குகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக கிருபையை விட்டு போன கலாத்தியர்கள் என்று சொல்லி 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும், அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தில் பவுலுக்கு என்ன அதிகாரம் இருந்தது, எப்படி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி 11வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் பார்க்கலாம். தேவ தரிசனத்தினால இந்த சுவிசேஷத்தில் பவுலுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது, எருசலேம் மூப்பர்களால் அங்கீகரிக்கப்பட்டது என்று கலாத்தியர் 2வது அதிகாரம் 1-10 வரையிலும், பேதுருவை கண்டித்தலால் அந்த அதிகாரம் நிறுவப்பட்டது என்று சொல்லி 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் கலாத்தியர் 2வது அதிகாரத்திலே நாம் காணலாம். இங்கே கிருபையின் வாழ்த்தை கூறின பின்பாக 6வது வசனத்திலே ஒரு வார்த்தையை இங்கே பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று எழுதுகிறார். அதாவது இந்த வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன, இங்கே கிறிஸ்துவினுடைய ஒரு சுவிசேஷம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது சத்திய சுவிசேஷம், உண்மையான சுவிசேஷம் இருக்கிறது. வேறொரு சுவிசேஷம் அப்பொழுது இங்கே கலாத்தியாவிற்கு பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லி பவுலினுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே வேறொரு சுவிசேஷமும் சத்திய சுவிசேஷமும் என்கிற தலைப்பின் கீழாக வேறொரு சுவிசேஷம் என்றால் என்ன, சத்திய சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேறொரு சுவிசேஷம், இதனை தோற்றுவித்தது புரட்டுகிற மனிதர்கள் என்று சொல்லி 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. சுவிசேஷத்தை புரட்டுகிறவர்கள் தான் இந்த வேறொரு சுவிசேஷத்தை தோற்றுவித்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அந்த புரட்டுகிறவர்களை பார்த்து பவுல் சொல்கிறார், உங்களை கலக்குகிறவர்கள், அதாவது வேறொரு சுவிசேஷத்தை சொல்லி உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அத்தனையாய் கடினமான வார்த்தைகளை, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை பவுல் அவர் அத்தனை கடினமாய் கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவதாக கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தில் மரணத்தை வீணாக்க முயல்கின்ற வேறொரு சுவிசேஷமாக அது காணப்படுகிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அதாவது 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக அங்கே கலாத்தியா நாட்டின் சபைகளுக்கு எழுதுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால், அதாவது நாம் நீதிமானாக மாறக்கூடியது நியாயப்பிரமாணத்தினாலே நடக்குமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இங்கே 2வது அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிற காரியம் கிறிஸ்துவினுடைய மரணத்தை வீணாக்க முயல்கிற அந்த சுவிசேஷமாக வேறொரு சுவிசேஷம் இருக்கிறது. இது நிமித்தமாக கிருபை வீணாக்கப்பட்டு எவரும் மீட்பு பெற முடியாது என்கிற ஒரு நிலைமையை உண்டாக்கக்கூடியதாக சத்துருவானவன் இந்த வேதத்தை புரட்டுகிறவர்களை அவன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். 3வதாக விசுவாசத்தை தடுத்து நியாயப்பிரமாண சடங்கிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் எவரையும் நீதிமானாக்க அனுமதியாது நரகத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு சுவிசேஷமாக வேறொரு சுவிசேஷம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதனை கலாத்தியர் 3வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 4வதாக வெறுமையான வழிபாடுகளுக்கு நம்மை நேராக வழிநடத்தி அந்த வெறுமையான வழிபாடுகளை செய்ய வைத்து அவற்றிற்கு அடிமைகளாக்கி கிறிஸ்துவின் செய்தியை மறக்கடிக்க செய்யக்கூடியதாக இந்த வேறொரு சுவிசேஷம் இருக்கிறது. இதனால் வழி தவறி
அந்தகாரத்துக்குள்ளே கிடைக்க வைக்கக்கூடியதாக இது காணப்படுகிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் இதனை பவுல் சொல்லுகிறார். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபொழுது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டு இருக்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். நாள் பார்க்கிற, மாதம் பார்க்கிற, காலங்களை பார்க்கிற, வருஷங்களை பார்க்கிற, வெறுமையான வழிபாடுகளை வழிபட்டு அதற்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த வேறொரு சுவிசேஷமானது அவர்களை தள்ளிவிட்டது என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் 4வதாக இந்த வேறொரு சுவிசேஷத்தை குறித்து எழுதுகிறார். 5வதாக கிருபையின் மன்னிப்பை விட்டு கிரியையின் மன்னிப்பை நாடச் செய்யக்கூடியதாக இது இருக்கிறது. இது கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரித்து விடக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் மனிதர்கள் தங்கள் சரீரங்களை காயப்படுத்தி, தங்கள் சரீரங்களை வருத்தி, கால்களில் செருப்பு போடாமல், தலைகளில் உள்ள முடிகளை சிரைத்து அல்லது உடம்புகளிலே ஆங்காங்கே அவர்கள் அங்கே ஈட்டிகளை மற்ற காரியங்களை குத்தி கொண்டு சரீரங்களை வருத்தி தங்களுடைய கிரியைகளினால் நீதிமான்களாக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் கலாத்தியர் 5:4 நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லுகிறது. அதாவது கிருபையை சார்ந்திருக்காதபடி கிரியைகளை சார்ந்திருக்கிற எவர்களும் கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து விடப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்றே பவுல் எழுதுகிறார். இந்த வேறொரு சுவிசேஷம் நல்ல ஓட்டத்தை தடை செய்து விசுவாச வாழ்வை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று 5வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7வதாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்பதால் தீய மாம்ச கிரியைகளை பெருகச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் காணப்படுகிறது என்று சொன்னால் 5வது அதிகாரம் கலாத்தியர் 16 21 வரையிலும் பார்க்கும் பொழுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கென்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேறொரு சுவிசேஷம் தீய மாம்ச கிரியைகளை சரீரத்தில் பெருகச் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். ஆனால் சத்திய சுவிசேஷத்தினுடைய பண்பு நலன்கள் எவை என்று சொல்லி இதனை உண்டாக்கினவர் ஆண்டவர் என்று சொல்லி 1வது அதிகாரத்தில் 11வது வசனம் 12வது வசனத்தில் சொல்லுகிறார். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். உண்மையான சுவிசேஷம், சத்திய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது, கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்ப்பை உள்ளடக்கியதாகவும் நமது ஜீவன் அவரது மரணத்தினால்தான் நமக்கு கிடைத்தது என்பதை கூறுகிறதாகவும் அவைகள் இருக்கிறது. அதைத்தான் கலாத்தியரிலே அவர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஜீவனை தருகிறவராக
அவர் நமக்கு காணப்படுகிறார் என்று எழுதுகிறார். இந்த சுவிசேஷம் நமக்குள்ளாக ஜீவனை கொண்டு வருகிறது. மூன்றாவதாக, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என இந்த சத்திய சுவிசேஷம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை கலாத்தியர் 3:11 அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று கலாத்தியர் 3:21-24 வரையிலும் அவர் எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து அனைத்து வகையான வழிபாட்டு அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை அளித்து கிறிஸ்துவுக்குள் சுதந்திரம் உள்ளவர்களாக நாம் வாழ்கிறதற்கு அது வழி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி கலாத்தியருக்கு அவர் 4வது அதிகாரத்தில் 3-7 வரை சொல்லுகிறார். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி அந்த உண்மையான சுவிசேஷம் தருகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை 4வது அதிகாரத்தில் 3-7 வரையிலும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக் கொடுக்கிறார். 5வதாக, கிறிஸ்துவோடு சேர்த்து வைத்து கிறிஸ்துவுக்கு உரியவர்களும் வாக்குத்தத்தத்திற்கு உரியவர்களுமாக அது வாழச் செய்கிறது என்று சொல்லி 3வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரையிலும் பவுல் சொல்லுகிறார். மேலான எருசலேமோ சுவாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷனுள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகளுண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நான் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போலோ இப்பொழுதும் நடந்து வருகிறது என்று சொல்லி இங்கே கிறிஸ்துவோடு கூட சேர்த்து வைத்து கிறிஸ்துவுக்கு உரியவர்களும் வாக்குத்தத்தத்திற்கு உரியவர்களுமாக இந்த உண்மையான சத்தியமான சுவிசேஷம் நம்மை வாழச் செய்கிறது என்று கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தபடியாக ஆவியில் ஆரம்பிக்கும் நல்ல ஓட்டத்தை இந்த சுவிசேஷம் நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். 7வதாக, விசுவாசத்தால் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தால் ஆவியினுடைய கனிகளினால நம்முடைய வாழ்வு செழிவு பெறும் என்று சொல்லி அங்கே கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 பவுல் அப்போஸ்தலன் 25 வரையிலும் எழுதுகிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். இதை சத்தியமான சுவிசேஷம், உண்மையான சுவிசேஷம் ஆவியில் ஆரம்பம் பண்ணி ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து அவனுடைய அந்தந்த ஒரு மரத்தை அந்தந்த கனிகளினாலே அறிவீர்கள் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றக்கூடிய ஒரு சுவிசேஷத்தை விட்டுவிட்டு வேறொரு அடிமையாக்குகிற சுவிசேஷத்திற்கு நாம் திரும்பிவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கும்படியாக கலாத்தியா நாடுகளில் உள்ள சபைகளுக்கு மாத்திரமல்ல அப்போஸ்தலன் இன்றைக்கு நமக்கும் எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையே பேசி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையே பிரசங்கித்து மேலானவைகளை நாடுகிற நாட்டமில்லாதவர்களாக ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு இல்லாதவர்களாக மாறுகிற சுவிசேஷத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது வேறொரு சுவிசேஷம்தான். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சத்திய சுவிசேஷம் சொல்லுகிற காரியம், நம்மிலே நடப்பிக்கிற காரியம் எவைகள் என புரிந்து கொண்டு அவைகளுக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கென்று கனிவுள்ள வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.